என் கல்யாணத்துக்கு நான் பணம் சேர்த்திருக்கணும், இல்லனா வேற ஏதாவது பண்ணிருக்கணும். ஆஹா, நான் பண்ணலன்னு. அதுக்காக இவன் அப்பா பணத்தை எடுத்தான். நீ எனக்காக அப்பா கிட்ட திட்டு வாங்குற. நீங்க இப்படி 2 பேரும் பண்றத பாக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு. டேய் என்னடா, நான் ஏதோ பெருசா பண்ணிட்ட மாதிரி பேசுறீங்க. தம்பிங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எந்த ஒரு அண்ணன்களும் இதை தானே செய்வாங்க. அந்த மாதிரி தான் நானும் பண்ணேன். அதுக்குன்னு இந்த அளவுக்கு போகணுமாண்ணே? டேய் விடுடா. இல்லன்னு மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு. மாமா, இவனுங்களை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு மாமா. ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கானுங்க. பேசாம என்ன டேய், உன் தம்பிங்க மேல உனக்கு அக்கறை இருக்கிற மாதிரி அவனுங்களுக்கு இருக்காது? நம்ம செஞ்ச தப்புக்காக அண்ணன் மாட்டிக்கிட்டான்னு அவனுக்கு ஒருத்தர் இருக்காது? நீங்க இவனுங்களுக்கு மேல இருக்கீங்களே மாமா. ஆ. என்ன பாக்குறீங்க? போங்க போங்க, போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. போங்கடா. டேய், 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 இரு இரு இரு, இரு. பேச்சு வாக்குல ஃப்ளோல போங்கடான்னு சொன்னியே, அது அவங்கள மட்டும் சொன்னியா இல்ல என்னையும் சேர்த்து சொன்னியா? மாமா இவங்கள சொன்ன மாமா. அதான் நான் பார்த்தேன். ஆ. டேய், ஆமா நாளைக்கு மச்சானுக்கு நீ பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு என்னடா பண்ண போற? பாத்துக்கலாம் மாமா. அண்ணே நீ கவலைப்படாதண்ணே, பணத்தை நான் ரெடி பண்றேண்ணே. எப்படி சார்? டேய், விரல்ல கடிச்சு துப்புற அளவுக்கு நகை ஒண்ணும் இல்ல, என்ன யோசனை? தெரியும் மாமா, யோசிச்சேன் ஏதாவது எப்படியாவது பண்ணலான்னு. என் கல்யாண செலவுக்கு எடுத்த பணம் தானே, என் தலையை அடமான வச்சாதான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அடமானம் வைக்கிறதுக்கு நீ ரெடி மாப்ள, வாங்கறதுக்கு எவன் ரெடியா இருப்பான்? அது ஏன் பிரச்சனை மாமா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, யாருக்கிட்டயாவது கடன் வாங்கியாவது நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். டேய் நீங்களே எதுக்கு மண்டையை போட்டு குழப்பிக்கிறீங்க? நான் தான் எடுத்தேன்னு சொன்னேன்ல, நானே பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அண்ணே நீ என்னடா பண்ணுவ? ஓனர்கிட்ட பேசுறேன், அவர்கிட்ட பேசி காசு வாங்க முடியுமான்னு பாக்குறேன். நீ எதுக்குன்னு கடன் வாங்கணும்? அப்புறம் எப்படி திருப்பி கொடுப்ப? டேய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. வேண்டானே. ஏன் வேண்டாம்? ஏண்டா இந்த பெரிய மனுஷன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், உனக்காக நான் எதுவுமே பண்ணலையேடா. அட்லீஸ்ட் கல்யாண செலவாவது என்னோடதான் இருக்கட்டும். நான் பணத்தை எப்படியாவது புரட்டி கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேலை எதா இருந்தா போய் பாருங்க, போங்க.